ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காளான் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த காளான் மழை நேரத்தில் நிறைய கிடைக்கும். இந்த காளான் கிடச்சின்னா உடனே சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. காளான் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காளான் கட் பண்ணிக்கலாம். காளான் கட் பண்ணியாச்சு. 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ முட்டை குழம்பு மசாலா பொடி ஒரு பேக்கெட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டை குழம்பு மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் காளானை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காளான் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், 1 டம்ளர். காரம் தகுந்தாப்பில் போட்டுக்காங்க. காரம் வேணுன்னா நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட வத்தப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், மல்லியில் போட்டு நல்லா இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.